எந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் கேன்சர் வரும்? நோபடி இஸ் அன் எக்ஸெப்ஷன். எல்லாருக்குமே வரலாம். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். சரி, ஓகே மேம். இப்போது ஸ்டேஜ் 1லேருந்து 2க்கு 2லேருந்து 3க்கு இந்த மாதிரி ட்ராவல் ஆகிறதுக்கு அது எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும்? ஸ்மோக் பண்ணுறாங்க, டொபாக்கோ யூசேஜ் இருக்குது, ஆல்கோஹால் இருக்குது, ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பாப்புலேஷனை விட ரிஸ்க்கு வந்து அதிகம். இப்போது நிறைய பெண்களுக்கு கேன்சர் வருது. அது எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குது? ஒரு ரீசன்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி மார்பக புற்றுநோயை தான் வந்து ரொம்ப காமனாக வந்து பார்க்கப்படுது. இப்போ கேன்சர் வந்து ஒரு ஃபேமிலியில் இப்போ எனக்கு வருதுன்னா என் மூலிமா எங்கள் அம்மாக்கோ, இல்லை எங்கள் அம்மாவுக்கு வருதுன்னா எங்கள் அம்மா மூலிமா எனக்கும் அந்த மாதிரி பரவ சான்சஸ் இருக்கா? இல்லை, கேன்சர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இதுதான் பெரிய ஒரு மெசேஜாக நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். கேன்சர் வந்து தொற்று நோய் கண்டிப்பாக கிடையாது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பானுப்ரியா இருக்காங்க. இவங்களோட ஹாஸ்பிட்டல் நேம் பார்த்தீங்கன்னா பிரிவாரம் கேன்சர் ஹாஸ்பிட்டல். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்சர்வாக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம மேம் வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் மேம். மேம், இப்போது கேன்சரால் தான் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கேன்சர் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது? கேன்சர்ங்கிறது வந்து நம்ம தமிழில் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புற்றுநோய் வந்து டைப்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த உறுப்புலேருந்து வருதோ அதை பொறுத்து நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்பகத்துலேருந்து வரும்போது மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பையிலேருந்து வரும்போது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அந்த மாதிரி சொல்கிறோம். ஆண்களுக்கு ரொம்ப காமனாக பார்த்தோன்னா வாயிலேருந்து வரக்கூடிய புற்றுநோய், நுரையீரலேருந்து வரக்கூடிய புற்றுநோய். ஸோ இந்தியாவில் வந்து இதெல்லாம் தான் ரொம்ப காமனான டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது நிறைய பெண்களுக்கு கேன்சர் வருது. அது எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குது? முன்னாடி வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து ரொம்ப காமனாக இருந்தது. அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு இருந்தது. நகரத்தில் வாழ்கிறவங்க, சிட்டியில் வாழ்கிறவங்க பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் வந்து ஜாஸ்தி அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போது ஒரு ரீசன்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி மார்பக புற்றுநோயை தான் வந்து ரொம்ப காமனாக வந்து பார்க்கப்படுது. கேன்சரில் ஒவ்வொரு ஸ்டேஜுமே எப்படி இருக்கும்? கேன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. எல்லா கேன்சருக்குமே 4 தானா? எல்லா கேன்சர்னா மோஸ்ட் ஒரு 95% 99% ஆஃப் கேன்சருக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தமாக 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1, 2, 3, 4. 1ங்கிறது வந்து என்னன்னா எந்த உறுப்பில் இருந்து அது வருதோ ஆரிஜின் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் மார்பக புற்றுநோய்னா மார்பகத்தில் மட்டும் இருக்குன்னா அது ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2ங்கிறப்ப என்னென்னா அதுலேருந்து வந்து பக்கத்தில் ஒரு அக்கில் இருக்க நெறிக்கட்டிகளோ அந்த மாதிரி அது எவ்வளோ தூரம் பரவுதோ அதை பொறுத்து நம்ம ஸ்டேஜிங் சொல்கிறோம். இப்போ அங்கேருந்து மூளைக்கோ லிவருக்கோ பரவும் போது அது ஸ்டேஜ் 4. இதே மாதிரி தான் வாயில் ஒரு எந்த எடுத்தாலுமே அது அப்படி தான். இப்போ நாக்கிலேருந்து வரக்கூடிய புற்றுநோய் அப்படின்னா நாக்கில் மட்டும் வந்ததுன்னா அது ஸ்டேஜ் 1. அடுத்து இங்கெல்லாம் நெறிக்கட்டி ஆகுதுன்னா அது ஸ்டேஜ் 3 ஆயிரும். கட்டி சைஸை பொறுத்தும் சொல்லுவோம். ஸ்டேஜ் லெஸ் தென் 2 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா அது ஸ்டேஜ் 1 மார்பகத்தில். ஸோ ஒரு கேன்சருக்கு ஒரு உறுப்புகளுக்கும் இட் இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாமே ஒரே ஆன்சராக அது வந்து சொல்லவே முடியாது கண்டிப்பாக. ஸோ எந்த உறுப்புலேருந்து வருதோ அதுக்கு தனித்தனியாக ஸ்டேஜிங் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஆனால் ஈஸியாக நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கேன்சர் புற்றுநோய்ங்கிறது வந்து ஆரம்பித்ததுல இருந்து எவ்வளோ தூரம் பரவுதோ அது அதிகமாக பரவ நம்ம ஸ்டேஜ் 4 அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே மேம். இப்போது ஸ்டேஜ் 1லேருந்து 2க்கு 2லேருந்து 3க்கு இந்த மாதிரி ட்ராவல் ஆகிறதுக்கு அது எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போது புற்றுநோய் அப்படின்னா அது ஒரே டைப் இல்லை. எப்படி ஒரு குழந்தை ரொம்ப சமத்த குழந்தை, ஒரு குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணும், அதே மாதிரி தான் புற்றுநோயிலுமே வந்து அது எவ்வளோ வீரியமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பயாப்சி ரிப்போர்ட்டுன்னு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பயாப்சி ரிப்போர்ட்டு தான் வந்து எங்களுக்கு சொல்லும். இப்போ சர்ஜரி நாங்கள் ஒரு பண்ணுறோன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஒரு பெரிய ஹிஸ்டாலஜி ரிப்போர்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ மார்பகம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபில்ட்ரேட்டிங் டக்டல் கார்சினோமா அதில் கிரேட் இருக்கும்.
1 2 3 அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ கிரேட் 1 அப்படின்னு சொல்லும்போது அதோட வீரியத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். கிரேட் 3 அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அக்ரெசிவான கட்டி, சீக்கிரம் மல்டிப்ளை ஆகி சீக்கிரம் வளரக்கூடிய கட்டின்னு அர்த்தம். சில சமயம் நாங்கள் ரிசப்டாஸ்ன்னு பார்ப்போம். ER, PR, HER2 அந்த மாதிரியெல்லாம் பார்ப்போம். ஸோ இதிலலாம் அதை பொறுத்து இருக்குது. அதை பொறுத்து ஒரு பிரெஸ்ட் கேன்சர்லேயே பார்த்தீங்கன்னா 4 விதமான சப்டைப் இருக்கும் இந்த ரிசப்டாஸை பொறுத்து. அதில் சிலது டைப் பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அந்த HER2 பாசிட்டிவ்னா நம்ம டார்கெட்டட் தெரப்பி கொடுக்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது சொல்கிறதும் பயோப்சி ரிப்போர்ட் தான். அந்த பேஷண்ட் நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்கிறதும் அந்த பயோப்சி ரிப்போர்ட் தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நிச்சயமாகவே அது கேன்சர் தானா, இல்லை சம்டைம்ஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெறி கட்டி டிபினால கூட இருக்கலாம் இல்லையா. முதல்ல அது புற்றுநோய் தான் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? முதல்ல அது சின்ன பயோப்சி டெஸ்ட் பண்ணணும். ஒரு சின்ன ஊசி போட்டு நீடில் போட்டு அந்த எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க. பார்க்கும்போது முதல்ல அது கேன்சரா இல்லையான்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபார் எனி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம முதல்ல அது புற்றுநோய் தானான்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா மேடம், என்ன ஸ்டேஜ் பற்றி நம்ம பேசணும். ஸோ ஸ்டேஜ் 1 2 3 4 அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜ் அந்த புற்றுநோய் இருக்குது. ஸோ புற்றுநோய்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பயோப்சி பண்ணோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ அது தெரியறதுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பெட் சிடி ஸ்கேனுன்னு வந்து சொல்லுவோம். பெட் சிடி ஸ்கேனுங்கிறது என்னென்னா ஒரே ஸ்கேன் தான், தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணிடும். மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி தனித்தனியாக ஸ்கேன் பண்ணுவாங்க. தனியாக லங்ஸுக்கு பார்ப்பாங்க, தனியாக லிவருக்கு பார்ப்பாங்க, வயிற்றில் ஏதாவது நெறிக்கட்டிகள் இருக்கான்னு பார்ப்பாங்க, மூளைக்கு பரவி இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போது ஒரே ஸ்கேனே இந்த பெட் சிடி ஸ்கேனுன்னு சொல்கிற ஸ்கேன் வந்து நமக்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி நமக்கு அதை வந்து சொல்லும் எந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும். மேடம் நீங்கள் எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரே பதிலாக வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்த பயோப்சி ரிப்போர்ட்டில் வர இப்போது கேன்சர்னு மாதிரி மட்டும் இல்லாமல் மெலனோமான்னு ஒரு டைப் இருக்குது, சார்கோமான்னு ஒரு டைப் இருக்குது, லிம்ஃபோமான்னு நிறையா விதங்கள் வந்து இருக்குது கேன்சரில். ஸோ நம்ம அந்த பயோப்சி பொறுத்து தான் அது எவ்வளோ வீரியமாக வளரும், எந்த உறுப்பில் இருந்து, உதாரணத்துக்கு கேல் பிளாடரோ லிவர் கேன்சர்னால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வளரும். ஸோ அந்த மாதிரி எந்த உறுப்புலேருந்து வருது, எந்த பயோப்சியில் இருக்குது, இதை பொறுத்து வளரும். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ மார்பகத்துலேருந்து வர புற்றுநோய் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமோ இல்லை அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி டைம்லலாம் இன்னும் வேகமாக வளர வாய்ப்புகள் இருக்குது சாதாரண டைமில் வந்ததை விட. ஸோ இதை வந்து தட் இஸ் மல்டி ஃபேக்டர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து கலந்து தான் வந்து சொல்ல முடியும் ஒரு புற்றுநோய் வந்து எவ்வளோ சீக்கிரம் வளரும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியும் மேடம். எந்த மாதிரி பர்சன்ஸுக்கெலாம் கேன்சர் வரும்? கேன்சர் வந்து யாரையுமே விட்டு வைக்காது. நோபடி இஸ் அன் எக்ஸப்ஷன். எல்லாருக்குமே வரலாம், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அதாவது நான் கேட்குறது வந்து இப்போது சில பேர் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சுகர் வருது, சுகர்னால கூட சில பேர் கேன்சர் வருமா? சுகர்னால கேன்சர் வரும்னு சொல்லணும்னு கிடையாதுங்க மேடம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எந்த பழக்கமே இருக்காது, ஆனாலும் அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை வந்து நாங்கள் ஹெரிடிட்ரின்னுவோம். ஒரு சராசரியாக 8லேருந்து 10% பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமிலியலாக அம்மாவுக்கு இருக்குது, என்னோடய பாட்டிக்கு இருக்குது, ஸோ அதனால் எனக்கு இருக்குது, அந்த மாதிரி வந்து ஃபெமிலியலாக இருக்கலாம். ஸோ இப்படி தானே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இந்த புற்றுநோய்ங்கிறது வந்து யாருக்கு வேணால் வரலாம். ஆண்கள் பெண்கள் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், சுகர் இருக்கிறவங்களா இருந்தாலும் வரும், சுகர் இல்லைனாலும் வரும். ஸோ நம்ம வந்து பழக்கங்கள் இருந்தால் ரிஸ்க் ஜாஸ்தி. ஸ்மோக் பண்ணுறாங்க, டொபாக்கோ யூசேஜ் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பாப்புலேஷனை விட ரிஸ்க்கு வந்து அதிகம். அதுக்காக அந்த பழக்கமே இல்லைன்னா அந்த ரிஸ்க் வந்து லெஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணுற ஃபுட் ஹேபிட்ஸும் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் தான். ரிசர்ச் பேப்பர் என்ன சொல்லுது அப்படின்னா உலகத்தில் வந்து 75% ஆஃப் கேன்சர்ஸ் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ்னால தான். அதாவது இந்த மாதிரி ஹேபிட்ஸு, ஸ்மோக்கிங் ஆகட்டும், ஆல்கஹால் ஆகட்டும், ராங் ஆன ஃபுட் சாய்ஸஸ், இதனால் ஒபிசிட்டியாக இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம இதெல்லாமே எடுத்துட்டோங்கிற பட்சத்தில் வந்து கேன்சர் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆயிரும் கண்டிப்பாக. ஓகே மேம், இப்போ புற்றுநோய் எப்படி பரவும்? அது புற்றுநோயின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வெளியிலேருந்து ஒரு தொற்று நோய் மாதிரி கண்டிப்பாக கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நார்மலான ஹெல்த்தியான செல் தான் வந்து அப்நார்மலாக மாறுது.
பல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னா இருக்கலாம். இப்போ நம்ம பேசணும் இல்லையா மேடம், டொபாக்கோ, ஆல்கஹாலாக இருக்கலாம், ஃபுட் சாய்ஸஸாக இருக்கலாம், ஜெனட்டிக்காக இருக்கலாம். எந்த காரணங்களால இருந்தாலுமே நம்ம உடம்புல இருக்க நார்மலான ஒரு செல் வந்து அப்நார்மலாக மாறுது. சரிங்களா? இப்போ எப்படி நம்ம வீடு கட்டுறதுக்கு நிறையா செங்கல் இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல நிறைய ஸ்மால் சின்ன சின்ன செல்கள் இருக்குது நம்ம உடம்புல. அந்த செல் வந்து அப்படி தான் பிறந்ததுலேருந்து அது அப்படியே வளர்ந்து பெருசாகி அவங்க வேலை என்னவோ அந்த வேலை அந்தந்த உறுப்பு அதோட ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, அதை செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த செல் இறந்துரும். நம்மள மாதிரி தான் நம்ம உயிரோடு இருக்கும்போது அந்த செல் ஆஃப்டர் சம் டைம் இட் ஹாஸ் டு டை. அந்த ப்ராசஸ் பேர் மெடிக்கலி நாங்கள் அப்போப்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஹெரிடிட்ரியாக இருக்கலாம். ஸோ இதனால் பல காரணங்கள்னால இந்த அப்போப்டோசிஸ் மெக்கானிசம் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போப்டோசிஸ் நடக்கலை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நார்மலாக அந்த செல் சாக வேண்டிய செல் சாகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும், கண்டினியூஸாக மல்டிப்ளை ஆகி அது ஒரு டியூமராக ஒரு லம்பாக ஃபார்ம் ஆகலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம கேன்சர்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கேன்சர் வந்து ஒரு ஃபேமிலியில் இப்போ எனக்கு வருதுன்னா என் மூலியமாக எங்கள் அம்மாக்கோ, இல்லை எங்கள் அம்மாவுக்கு வருதுன்னா எங்கள் அம்மா மூலியமாக எனக்கும் அந்த மாதிரி பரவ சான்சஸ் இருக்கா? இல்லை, கேன்சர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இதுதான் பெரிய ஒரு மெசேஜாக நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். கேன்சர் வந்து தொற்று நோய் கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. ஜஸ்ட் பை டச்சிங், ஒருத்தர்கிட்ட தொடர்னாலையோ அவரை கட்டி பிடிக்கிறதுனாலையோ ஒரே தட்டில் சாப்பிட்றதுனாலையோ வந்து கண்டிப்பாக வந்து புற்றுநோய் வந்து பரவாது. அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இந்த டயக்னோசிஸ் இருக்குன்னா அந்த டைமில் தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய அன்பு அவங்ககிட்ட கொடுத்து, ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மட்டும் பத்தாது, அவங்களுக்கு தேவையான மாரல் சப்போர்ட், அந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது அதுதான். அந்த டைமில் வந்து ஒதுக்காதீங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன். என்னோட மருமகள் வந்து அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கும்போது என் பேர குழந்தைங்களை தொட விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மன வேதனைகளோட இருக்காங்க. அந்த கவலையே வந்து அவங்க எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். இது ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்குற விஷயம். ஸோ ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் இங்கே நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, கேன்சர் வந்து கண்டிப்பாக வந்து தொற்று நோய் இல்லை. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு நிறைய அன்பு நம்ம கொடுக்கணுமே ஒழிய அவங்கள வந்து ஒதுக்கக்கூடாது கண்டிப்பாக.